இஸ்லாமிய உலகிற்கு தலைமை ஏற்பது யார் என்பதில் சவுதி அரேபியாவுக்கும் துருக்கிக்கும் இடையே நடந்து வரும் பனிப்போருக்கு மத்தியில் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இஸ்லாமிய நாடுகளில் பதற்றத்தை அதிகரித்துள்ளார். துருக்கிய ஜனாதிபதி எர்டோகனை இஸ்லாமிய நாடுகளின் தலைவர் என்று அழைத்ததன் மூலம் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியுள்ளார். குறிப்பாக சவுதி அரேபியா மற்றும் துருக்கி ஆகிய இரு நாடுகளின் தலைவர்களும் இஸ்லாமிய உலகில் தங்கள் மேலாதிக்கத்தை நிலைநாட்ட பல்வேறு அரசியல் விளையாட்டுகளை நிகழ்த்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்தோனேசியாவின் ஜகார்த்தா நகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மலேசிய பிரதமர் துருக்கிய ஜனாதிபதி எர்டோகனை பாராட்டினார். கடினமான காலங்களில் தனது நாட்டை ஆதரித்ததற்காக நன்றி தெரிவித்த அவர் எர்டோகன் தான் இஸ்லாமிய உலகின் தலைவர் என்று கூறினார். அவரது இந்த கூற்றை சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் ரசிக்கவில்லை. இஸ்லாமிய உலகின் தலைவராவது யார் என்ற போட்டி நீண்ட காலமாக நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானும் கூட துருக்கிய ஜனாதிபதி எர்டோகனை நவீன கால கலீஃபாவாக மாற்றும் வேலைகளில் ஈடுபட்டார். இது சவுதி இளவரசர் சல்மானுக்கு மிகுந்த எரிச்சலை ஏற்படுத்தியது. இம்ரான் கானின் இந்த நடவடிக்கையால் கடும் கோபமடைந்த சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு வழங்கி வந்த உதவியை நிறுத்தியது. இது இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றங்களுக்கு வழிவகுத்தது. நிலைமை மோசமாவதை உணர்ந்த இம்ரான் கான் சவுதி உடனான உறவை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முயன்றார். ஆனால் பல மாதங்களுக்கு பிறகு சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் இம்ரான் கானை மன்னித்தார். எனவே மலேசிய பிரதமரின் அறிக்கை மலேசியாவிற்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவுகளையும் பாதிக்கலாம். இஸ்லாமிய உலகில் முன்னணி நாடாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் ஈரான் இடையே போட்டி நிலவி வருகிறது. இந்த போட்டி 3 நாடுகளுக்கிடையேயான உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நாடுகள் தங்கள் செல்வாக்கை அதிகரிக்க தங்களது வரலாற்று, பொருளாதார மற்றும் அரசியல் வளங்களை பயன்படுத்துகின்றன. மேலும் ஒவ்வொரு நாடும் தங்களது வெளியுறவு கொள்கைகளை வழிநடத்த இஸ்லாத்தை தனித்துவமான வழிகளில் விளக்குகின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் ஏராளமான இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமிய சமூகத்தின் தலைவராக சவுதி அரேபியாவின் நிலையை சவாலுக்குள்ளாக்க முயன்றன. இது இம்ரான் கானின் செயல்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது. 2019 மலேசியாவில் நடந்த கோலாலம்பூர் உச்சி மாநாட்டின் போது துருக்கியும் ஈரானும் சவுதி அரேபியாவிற்கு மாற்று தலைவர்களாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள இலக்கு வைத்தன. துருக்கிய ஜனாதிபதி ரெசப் தையிப் எர்டோகன் ஓட்டோமான் பேரரசின் மகிமையை மீண்டும் கொண்டு வர விரும்புகிறார். இருப்பினும் சவுதி அரேபியாவில் மெக்கா மற்றும் மதினா இருப்பதால் தலைமை போட்டியில் சவுதி வலுவான பக்கத்தில் உள்ளது. எனவே சவுதி அரேபியாவும் துருக்கியும் எப்போதும் எதிரும் புதிருமாகவே இருந்து வருகின்றன. 2018ஆம் ஆண்டில் துருக்கியில் உள்ள சவுதி அரேபிய தூதரகத்தில் சவுதி பத்திரிகையாளர் ஜமால் காஷோகி கொலை செய்யப்பட்ட போது துருக்கிய ஜனாதிபதி எர்டோகன் அதற்கு இளவரசர் சல்மானை குற்றம் சாட்டியதற்கு இதுவே காரணம். துருக்கி விசாரணை நடத்தி சவுதி இளவரசரின் உத்தரவின் பேரில் இந்த கொலை நடந்ததாக குற்றம் சாட்டியது. கொலைக்கு பின்னால் உள்ள உண்மை என்னவாக இருந்தாலும் கடுமையான விசாரணையின் பின்னணியில் இளவரசர் சல்மானின் பிம்பத்தை அழிப்பது துருக்கியின் நோக்கமாக இருந்தது. இதற்கு பிறகு நிலைமை மோசமடைந்து சவுதி அரேபியாவில் துருக்கிய பொருட்களை புறக்கணிப்பது தொடங்கியது. இஸ்லாமிய நாடுகளிடையே ஆதிக்கத்திற்கான யுத்தம் 2017ஆம் ஆண்டு கத்தார் ஈரானுடனான தனது உறவுகளை மேம்படுத்த முயன்றபோது சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பஹ்ரைன் ஆகியவை கத்தார் மீது பொருளாதார தடைகளை விதிக்க வழிவகுத்த நிகழ்வுகளால் நிரூபிக்கப்படுகிறது. துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் ஈரான் போன்ற நாடுகள் இஸ்லாமிய உலகில் தங்கள் தலைமைத்துவத்தை நிலைநாட்ட மென்மையான உத்திகளை பயன்படுத்துகின்றன. உதாரணமாக சவுதி அரேபியா ஏழை இஸ்லாமிய நாடுகளுக்கு நிதி உதவி வழங்குவதன் மூலம் தனது தலைமையை நிரூபிக்க பார்க்கிறது. அதே சமயத்தில் துருக்கி, மலேசியா போன்ற முஸ்லிம் நாடுகளுக்கு தனது பேராக்டர் TB3 ட்ரோன்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் போன்ற சாதகமான விதிமுறைகளில் ஆயுதங்களை வழங்கி தனது தலைமையை நிரூபிக்க பார்க்கிறது. இதற்கிடையில் ஈரான் இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை எதிர்த்து போராடுவதன் மூலம் தனது தலைமைத்துவத்தை நிலைநாட்ட பார்க்கிறது. இந்த நிலையில் மலேசிய பிரதமர் துருக்கிய அதிபரை இஸ்லாமிய நாடுகளின் தலைவராக நியமிப்பது சர்ச்சையை தூண்டக்கூடும். மேலும் சவுதி அரேபியாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான உறவுகளை ஒரு சில காலகட்டத்திற்கு சீர்குலைக்கக்கூடும்.